Daily. Taste the Daily. ராத்திரி ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. விக்ரம் கிட்ட தோத்துட்டேங்கிற ஒரு சத்தம் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி இருந்தும் ஒரு நாள் அந்த இனியாவும் விக்ரமும் என்ன பார்த்து கை கூட்டி சிரிக்கிற மாதிரியே கனவு வருது. மயா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு இந்த போஸ்டிங்க வாங்கி கொடுத்துட்டல, நான் டியூட்டில ஜாயின் பண்ண அடுத்த நாள்ல இருந்து அந்த மாயாவை ஏண்டா ஜெயில போட்டுன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த விக்ரம நான் கதற விடுறேன். விக்ரம மட்டும் கதற விட்டா பத்தாது தீனா, இனியாவையும் சேர்த்து கதற விடணும். ஷோர். உனக்காக இனியா, எனக்காக விக்ரம், ரெண்டு பேரையும் நான் கதற விடுறேன். அப்புறம் நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறமும் இதே விசுவாசத்தோட இருப்பீங்கல்ல? என்ன மாயா நீ இப்படி கேக்குற? தீனதயாளுங்கிற பேருக்கு புது அர்த்தத்தை டிக்ஷனரியில எழுதணும்னா இனிமே விசுவாசம் தான் எழுதணும். அப்படி நான் நடந்துப்பேன். உன்னை நான் என் வாழ்க்கையில வந்திருக்கிற தெய்வமா தான் பாக்குறேன். ஒரு குடிகாரனா, ஒரு வீணா போனவனா, ஒரு தோத்து போனவனா தான் என் வாழ்க்கை அப்படியே இருண்டு போயிடுமோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். நீ வந்து என் லைஃபை பிரகாசமாக்கிட்ட. நான் வேலையில சேர்ந்தாலும் என்னோட விசுவாசம் உனக்காக மட்டும்தான் இருக்கும். நீ என் கையில போட்ட இந்த தங்க காப்பு, நான் இதை எப்படி பாக்குறேன்னு தெரியுமா? இதே போல ஒரு இரும்பு காப்ப விக்ரம் கையில மாட்டி இழுத்துட்டு போகணும்னு ஞாபகப்படுத்துற ஒரு ரிமைண்டரா தான் நான் இதை பாக்குறேன். நீ ஆசைப்பட்டத நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் மாயா. சூப்பர். கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அதுக்கான பிளான் எடுத்து சீக்கிரமா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணிடுற மாயா. சீக்கிரமாவே இருக்கு அந்த விக்ரம்க்கு. ஓகே மாயா. See you. Thank you. என்ன திவ்யா, ஓ மாமா ஒழுங்கா இருக்காரா? மாமா வீட்ல யாருக்கிட்டயுமே பேசுறது இல்லக்கா. அடி பலமா விழுந்துருச்சு போல இருக்கு. உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் ஊன்னு கத்திக்கிட்டே தான் இருக்காரு. என்ன பார்க்கும் போது மட்டும் முறைச்சு பாப்பாரு. நான் அப்படியே தலையை குனிஞ்சிட்டே போயிடுவேன். அவ்வளவுதான். நான் கை நீட்ட கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா அடிதடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நல்லா சாத்துன. இனி அவன் எப்பவும் வழிக்கு வரமாட்டான் பாரு. அவர் என் அக்காவை மட்டும் அடிக்காம இருக்கணும்க்கா. எனக்கு அதுதான் வேணும். நான் கொடுத்திருக்கிறது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். இனி அவர் கை நீட்ட மாட்டாரு. நீ கவலையே படாத, சரியா? வா. ஒரு பர்ஸ் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா எவனும் சிக்க மாட்டேன்றானே. எல்லாரும் ரொம்ப உஷாரா இருக்கானுங்க. ஆளை பார்த்தா வெள்ளையும் சொல்லையுமா வசதியான ஆள் மாதிரி தான் தெரியுது. கையில பேக் வேற வச்சிருக்காரு. கண்டிப்பா பேக்ல நிறைய பணம் இருக்கும். அடிச்சிருவோம் இன்னைக்கு. நானே ஒரு போலீஸ்காரன். நீ விடுறா ராஸ்கல், விடுறா. சொல்றல ஏய் சொல்றல விடுறா விடுறா. மரியாதை கொடுத்துரு. விடுறா. ஐயோ யோ, மாமா பேக் ஒருத்தன் புடுங்க பாக்குறான். என்னக்கா, அவர் உங்க மாமாவா? ஆமா, விக்ரம் சாரோட அப்பா அவரு. வா போய் என்னன்னு பாப்போம், வா. யோ, விடுறா. ஏய் 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 நானே விடுறா. ஏய் ராஸ்கல், திருட்டு பயல. எங்கிட்டே தெரியா நீ? விடுடா. விடுறா. ஏய், விடு சொல்றல. கை விடுறா. விடுறா. ஏய் விடுறா. விடுறா. விடுடா. விடுறா. பேக விடு. பேக விடு. பேக விடுறா. 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 ஏய்,
ஒழுங்கு மரியாதை பேக்க கொடுத்துட்டு போயிரு, இல்லைன்னா குத்திடுவேன். ஏய் என்ன குத்துறா பாப்போம், குத்துறா. என்னைய குத்திடுவே நீ? நான் உன்ன மாதிரி எத்தனை திருட்டு பசங்களை புடிச்சு கைய கால உடைச்சு போட்டிருப்பேன் தெரியுமா? என்கிட்ட இந்த கத்தி காட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காது. குடுறா. நீ ஏய் போலீஸ், போலீஸ். நான் பயந்துருவேனா? ஒழுங்கா பேக்க விட்டு, இல்ல சொல்லிக்கிறேன். பேக விடுறா. வேண்டாம், விடு, கையை விடு முதல்ல. என்ன ரோட்ல போறவங்க கிட்ட கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருக்க? கேட்க ஆள் இல்ல நினைச்சியா? ஒழுங்கு மரியாதை அவரை விட்டு, இல்லன்னா நடக்கிறதே வேற. விடு முதல்ல. ஏய், நீ யாரு? உனக்கு மூஞ்சில 2 கோடு போடணுமா? பேசாம போயிடு. ஏய், என்னடா என்ன செய்வ? ஏய் உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு தெரியும் என்ன காப்பாத்திக்க. பெரிய அக்கறையோட வந்துட்ட போங்கறல்ல. மாமா, அவன் கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருக்கான் மாமா. அது எனக்கு தெரியுது. நான் பார்க்காத கத்தியா? பெருசா காப்பாத்த வந்துட்டேன். கிளம்பி போங்கறல்ல. அக்கா என்னக்கா? ஏய், ஒழுங்கா பேக்க விட்டுட்டு போயிரு. நான் கொலை வெறியில இருக்கேன், சொருகிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் விடுறா பேக. போலீஸ்காரன் அது இதுன்னா நான் பார்க்க மாட்டேன். விடு. ஏய் உழைச்சு சம்பாதிக்க துப்பு இல்ல, கத்தி காமிச்சு மிரட்டி பணம் புடுங்குற. இந்த கத்திக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை பேக விடுறா. விடுறா பேக. ஏய் நிமிஷம் இது புடி. சொன்னா கேட்க மாட்டேன். நான் ஒரு போலீஸ்காரன், அடிச்சேன் மூஞ்சி மோரால ஏய், பேந்துரும். என்ன சும்மா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? முன்னா ஏய், ஏய். அக்கா ஏய், என்ன? ஏய் நீ எதுக்கு இதுல தலையிடுற? போ மரியாதையா. ஏய், அது விடு. ஏய், ஏய் விடுறா பேக. ஏய், விடுறா பேக. விடுடா. விடுறாங்கறல. ஏய் விடுறா. ஏய் விடுறா பேக. விடியா? டேய், விடுறாங்கறல. மாமா, மாமா, என்னாச்சு மாமா? தள்ளி போ. டேய், குட்ரா, அக்கா, ஏய், குட்ரா, பாத்து ஏய், ஒழுங்கா குடுத்து. எனக்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேக் கிடைச்சிருக்குது. ஊடால புகுந்து ஜான்சி ராணி ஆளாம் பாக்குறியா? முன்னா அக்கா ஏய், நல்லா அடிக்க வைக்கிறோம் அவன. மாமா கிட்ட இருந்து பேக புடிக்கிட்டான். கேட்டா கத்திய காட்டி மிரட்டுறான் இவன். ஏய், அவர் ஒரு போலீஸ்காரர் தான். போலீஸையே கத்தியை காட்டி மிரட்டுற அளவுக்கு வந்துட்டியா? ஏண்டா, உன் போட்டோ தான் ஸ்டேஷன் ஒட்டி இருக்குல்ல, அதையும் மீறி திருட்டு தானம் பண்ற. உனக்கெல்லாம் கைய காலம் வளைச்சாங்கடா புத்தி வரும். சார், இந்தாங்க சார். வா. அப்பா, அப்பா என்னப்பா அது? இந்தாங்க புடிங்கப்பா. என்ன? ஏய், பெட்ரோல் வண்டிய வர வச்சு உன்னை உள்ள தூக்கி போட்டு கைய கால உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு. டேய் அவனை விடுறா. விடுன்னு சொல்றல. அப்பா என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? இல்ல என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தனா? புருஷனும் பொண்டாட்டியும் ஏன் அழையா விருந்தாளியா வந்து கலாட்டா பண்றீங்க? என்ன அப்பா என்னப்பா பேசுறீங்க? அவன் உங்க பேக பறிச்சு கத்திய காமிச்சு மிரட்டி இருக்கான். அவன் ஒன்னும் கத்தியை காட்டிலாம் மிரட்டல. நீ அவனை விடு. மாமா, அவன் உங்களை கத்தியால குத்த வந்தா மாமா, அதையே நீங்க இல்லங்கறீங்க. அப்பா, இவன் உங்களை கத்தியால குத்தத்தான் வந்திருக்கான். அது ஏன் இல்லைங்கிறீங்க சொல்லுங்க. டேய் நீ காப்பாத்தி கொடுத்த இந்த பணம் எனக்கு தேவையில்ல. இந்த பேகை தொடறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. டேய் ஏதோ குடும்ப கஷ்டத்துக்கு தானே திருடி இருப்பேன். இந்தா இதை நீயே வச்சுக்க. என்ன டேய் வாங்கிக்கடா, வாங்கிக்க. அப்பா என்னப்பா? ஏய், கொலை பண்ணிடுவேன். இங்கே நில்லு. அப்பா என்னப்பா பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நீங்களும் ஒரு போலீஸ்காரர் தானே? உங்களை கத்திய காட்டி மிரட்டி இருக்கான். அப்பா கையில காயம் வரப்பட்டிருக்கு. என்னப்பா நீங்க அதையே இல்லைங்கிறீங்க? உங்க பேகை நான் மீட்டு கொடுக்கறேன், அவங்கிட்டயே ஏன் திருப்பி கொடுக்குறீங்க? இந்த அளவுக்கு ஏன்பா எங்க மேல வெறுப்பு காமிக்கிறீங்க? முதுகுல குத்திட்டு போற பிள்ளைங்களை காட்டிலும் நெஞ்சுக்கு நேரா கத்திய காட்டுற திருட ஒன்னும் தப்பானவன் இல்ல. 30 வருஷம் சோற போட்டு படிப்பை கொடுத்து ஒரு பிள்ளைய வளர்க்குறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்சை கேட்டு அப்பனை மதிக்காம போதுங்க. அதை விடவா ஒரு திருடன் துரோகம் பண்ணிட போறான்? உங்களை விட
அவன் எவ்வளவோ மேலு. அப்பா வளராதீங்கப்பா. உங்களுக்கு வயசாச்சே தவிர அதுக்கான பக்குவமும் அறிவும் சுத்தமா இல்ல. இந்த ராஸ்கல் என்ன செய்ய வந்தான்னு பாத்தீங்கல்ல? உங்களை காப்பாத்த வந்த இனியாவ கட்டையால அடிக்க போனாப்பா. இனியா இப்ப எந்த நிலைமையில இருக்கா? அவ வயத்துல இப்ப அடிபட்டு. விக்ரம், விடுங்க விக்ரம். மாமா இப்படி பேசுறது ஒண்ணு புதுசு இல்லையே. பின்ன இனியா, திருட அடிச்சுட்டு போன பணத்தை மீட்டு கொடுக்கறோம். அதை போய் மறுபடியும் அவங்கிட்டயே கொடுக்கறாரு. நாம என்ன அவ்வளவு கேவலமானவங்களா? அவரு பண்ண காரியத்தெல்லாம் விட நாம என்ன கேவலமா பண்ணிட்டோம்? டேய், அப்படி நான் என்னடா கேவலமா நடந்துகிட்டேன்? பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போறதை விட கேவலமான காரியம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஒரு தாய் புள்ளைய 10 மாசம் சுமக்கிறான்னா, ஒரு தகப்பன் அந்த புள்ளைய 30 வருஷம் நெஞ்சில சுமக்கிறான். அந்த தகப்பன் நெஞ்சு வலிக்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணுவீங்க, அவன் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அந்த தகப்பனும் பதிலுக்கு ஏதாவது செய்யத்தான் செய்வான். நீங்க மாறவே மாட்டீங்களா? அதிகாரம் வரட்டு கௌரவம் இதேதான். என்னைக்கு நீங்க பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கு. ஏய், அது கொடு. சார், ஓடிப்பா, கிளம்பு. அப்பா தயவு செஞ்சு பேக பிடிங்க. அப்பா இதை எடுத்துங்கப்பா ப்ளீஸ். உழைச்சு சம்பாதிச்ச பணம் வீம்புலையும் வீராப்புலையும் திருடங்கிட்ட எல்லாம் தூக்கி கொடுக்காதீங்கப்பா ப்ளீஸ். அப்பா கையில வர அடிபட்டு இருக்கு பாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா, ஒரு நல்ல டாக்டரா பார்த்து போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன நீ அது இப்படியா ரிஸ்க் எடுப்ப? ஏங்க, அந்த ராஸ்கல் மாமாவை கத்தியால குத்த போனான். என்னால எப்படிங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? இனியா, அந்த ராஸ்கல் உன்னை கட்டையால அடிக்க வந்தான். அவன் அடிச்சிருந்தானா என்ன ஆயிருக்கும்? எனக்கு புரியுது விக்ரம். ஆனா மாமாவுக்கு என்னனாலும் பரவாயில்லன்னு என்னால இருக்க முடியுமா? எனக்கு எவ்வளவு பதட்டம் ஆயிடுச்சு தெரியுமா? நீ மாமா நீ எவ்வளவு அக்கறையா சொல்ற, ஆனா அவருக்கு கொஞ்சமாச்சும் அந்த உணர்வு இருக்கா பாரு. அவரு நம்மளை விட திருட நல்லவன் அப்படின்னு பேசிட்டு போறாரு. விக்ரம், மாமா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாரு, நீங்க விடுங்க. இனியா, உன் நல்ல மனசு என்னைக்காவது அவருக்கு புரியணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உனக்கு என்ன அடிப்படை இல்ல? ஐம் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. திவ்யா, உனக்கு ஓகே தான்? இல்ல சார், நான் ஓகே தான். ஓகே, சரி நீ வீட்டுக்கு கிளம்புறியா? சரி, ஓகே இனியாவை சார். கூட்டிட்டு போறேன். பை அக்கா, நான் வரேன்க்கா. பார்த்து போ. ஓகேக்கா, வரேன் சார். நிஜமா அடிப்படல? இல்ல விக்ரம், எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, சரி வா போலாம். லெட்ஸ் கோ. மாமா, என்ன மாமா ரொம்ப டயர்டா இருக்கீங்க? உடம்பு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ அம்மா அதெல்லாம் செய்யற? கௌரி அமுதா எங்க? பரவாயில்ல மாமா, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்க. என்னங்க மாமா காஃபி? இப்ப எதுக்குமா சுடு தண்ணி கொண்டு வந்திருக்க? உடம்புல ஏதாவது அடிக்கடி பட்டா சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுப்பாங்க மாமா. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.